viewers, welcome to Nila soru recipes. இன்னைக்கு நாம பார்க்க போறது டைமண்ட் பிஸ்கட் ரெசிபி. இத மைதா பிஸ்கட்னு சொல்றாங்க, கலகலான்னு சொல்றாங்க. நார்த் இந்தியால ஷங்கர்பலின்னு சொல்வாங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப குறைஞ்ச இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டைமண்ட் பிஸ்கட் செய்கிறதுக்கு நான் முதல்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணுமா இருக்கும். இந்த அரை கப்புன்றது 125 ml பிடிக்கக்கூடிய கப்பில் ஒரு கப்பு. இதை பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக இருக்குது. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கிறேன். இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுட்ருக்கேன். நீங்கள் ஜலிக்கலைன்னா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது பல்ஸ் மோடில் அரைக்கும்போது கொஞ்சம் கூட கிறிஸ்டல்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் பல்ஸ் மோட்லேயே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை எடுத்துக்கிறேன். வெண்ணெய் கட்டியாக இருந்தால் இதில் கலக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரூம் டெம்பரேச்சரில் முதல்லையே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இதை கலந்துக்கலாம். இந்த கலவை எப்படி இருக்கணும்னா, நல்லா கிரானியூல்ஸாக இந்த பட்டரும் மைதாவும் நல்லா கலந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துச்சுன்னா நல்லா கிரானியூல்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். பேக்கரிலையும் கான்டிமெண்ட்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கிற கலகலா வனஸ்பதி சேர்த்து தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க காஸ்ட் வைஸ் பார்க்குறாங்க. நம்ம பட்டரில் செய்யும்போது ஹெல்த் வைஸ் நமக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரானியூல்ஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டால் கூட நமக்கு இது சரியாக வராது. அதனால் குறைஞ்ச அளவு தண்ணியை விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை அமுத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சப்பாத்தி மணையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கணுமா இருக்கும். ரொம்ப பெரிய உருண்டையாக இருந்தால் தேய்க்க முடியாது. அதனால் 2 போர்ஷனாக பிரித்து எடுத்திருக்கேன். ஒரு சப்பாத்தி மணை மேலே நான் ஏற்கனவே மைதாவை தூவி வச்சுருக்கேன். மைதாவை தூவிட்டு ஒரு போர்ஷன் மாவை எடுத்து இது மேலே வச்சு தேய்ச்சிக்கலாம். இது தேய்க்கும் போது எல்லா பக்கமும் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுமா இருக்கும். இதோட திக்னஸ் அரை இன்ச் அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போது ஒரு கத்தியை வச்சு இதை நீல வாக்கில் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணும்போது ஒரு லைன் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே லைனில் வாபஸ் அந்த கத்தியை எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா கட் ஆகும். அப்புறமா திரும்பவும் டைமண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ பார்க்குறதுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயில் போட்ட பிறகு கொஞ்சம் உப்பி வரும். ஒரு பேனில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சூடான பிறகு மீடியம் லோ ஹீட்டில் இந்த ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டைமண்ட் ஷேப் பிஸ்கெட்ஸ் எல்லாம் இது உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். ஓவர் க்ரௌட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஆனாலும் நிறைய போட்டுட்டோம்னா இது ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக பார்த்து அளவாக போட்டுக்கணும். ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு இதை திருப்பி விட்டுடலாம். இது ஃப்ரை பண்ணி திருப்பி எடுக்கும்போது நாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எடுத்த பிறகு கலரும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதோட ஒரு சில நிமிஷத்துலேயே இது தேவையான கரெக்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த ரெசிப்பியில் வெண்ணெயை அதிகமாக சேர்த்துட்டா சீக்கிரமாகவும் கருத்துட மாதிரி ஆகிடும். அப்புறம் ரொம்பவும் சாஃப்டாகிடும். கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால் வெண்ணெயை நான் சேர்த்துருக்கிற மாதிரி கரெக்டு குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி செஞ்சதில் இந்த அளவுக்கு குவான்டிட்டி நமக்கு டைமண்ட் பிஸ்கெட் கிடச்சிருக்கு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எப்படி வந்திருந்ததுன்னுட்டு. எனக்கு மொத்தமாக இந்த அளவுக்கு குவான்டிட்டி நான் செஞ்சதில் கிடச்சிருக்கு.
இப்போ நான் செஞ்ச இந்த டைமண்ட் பிஸ்கெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.